ஹலோ ஹாய் வெல்கம் டு சரண் வித் தேவ் சேனல். நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சடனாக ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி ஊட்டி வந்துட்டோம். ஸோ அப்படியே ஈவினிங் தான் கிளம்பி இப்போ தான் நாங்கள் ஊட்டி ரீச் ஆனோம். ரூமில் தான் இருக்கோம். நாளைக்கு காலையிலேருந்து கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு நாளைக்கு ஈவினிங் போல் திருப்பி நாங்கள் கிளம்பிடுவோம். நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிற ஊட்டி vlog தான் பார்க்க போகிறீங்க. சும்மா ஒன் டே vlog தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ குட் மார்னிங். இன்னைக்கு இந்த வியூ பார்க்கலாமா? ஆஹா, காற்று வேற, சூப்பரான ஒரு வியூ. அப்படி வெளியில் போனால் நடக்குது, பட் செம்மையாக இருக்குது. காற்று சவுண்டு கேட்குதான்னு தெரியல உங்களுக்கு. ஒரு 6:30க்கு எந்திரிச்சிட்டேன். குளிர்லேயே தூக்கம் வரல. ரூம் சர்வீஸ் வாங்க. காஃபி மேடம். மேடம் காஃபி இப்படி கொடுத்து பார்த்துருக்கீங்களா மேடம்? ஐயோ, அது என்ன சாம்பார் டப்பால காஃபி கொடுத்துருக்காங்க மேடம். ஏன் இப்படி? இங்க இருக்கு மேடம். டம்ளர் ஃபைல்ல டம்ளர். எனக்கு இங்க கிளாஸ் இருக்கு. ரெண்டுமே கிளாஸ் எடுத்துக்கலாம். எடுத்துறோம். ஒன்னு வந்து இந்த கிளாஸ், அது என்ன கிளாஸ்? ரவுண்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் தான். மார்னிங் தக்ஷா. இருக்கா உள்ள? வெளியில ஒரு 2 நிமிஷம் நிக்க முடியல, பயங்கர குளிரா இருக்கு. ஹலோ ஹாய், ஊட்டியோட ஃபர்ஸ்ட் டே நாங்கள் வந்து காலையில் கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம் தக்ஷா குட்டி? தக்ஷா ட்ரெஸ் ஃபஸ்ட்டு தொட்டபெட்டா போயிட்டு பைன் ஃபாரஸ்ட் போகலாம் அப்படின்ற பிளான். ஸோ எப்படி போகிறோங்கிறது காமிக்க எந்தெந்த பிளேஸ் போகிறோம். ஹாய் தங்கம். நம்ம ரூம்ல இருந்து செக் அவுட் ஆயாச்சு. இப்போ வந்து நம்ம அடுத்து தொட்டபெட்டா போக போகிறோம். தொட்டபெட்டா தானே? தொட்டபெட்டா போயிடலாம். பாருங்க, எங்க கூட சேர்ந்து நீங்க போகலாம். அப்பா என்னை காப்பாத்துங்க, காத்தடிக்கலாம், என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க அப்படிங்கதான். ஏன் தக்ஷா குட்டி? சூப்பரா இருக்குல்ல வியூ. தொட்டபெட்டா போறோம். அங்க போய் என்னை ரீல்ஸ் எடுக்க போறீங்க. என்ன ரீல்ஸ் தெரியுமா? நீ எட்டி அங்க இருந்து குதிக்கிற மாதிரி. இல்ல தொட்டபெட்டா ரொட்டி மேல முட்டை பரோட்டா, நீ தொட்டுக்கொள்ள சிக்கன் தரட்டா எடுத்துடலாம். நீ அப்படி பாக்குற? இந்த பாட்டுக்கு ரீல்ஸ் எடுக்க போறோம். ஆமா. தொட்டபெட்டா நீ தொட்டுக்கொள்ள சிக்கன் தரட்டா. எஸ், லெட்ஸ் கோ. இங்க நீங்க ஜாலியா குதிரை நல்லா இருக்கா ஹார்ஸ்? என்ன வேணும்? நாய் வரு சாமி, இரு சாமி. பூனை எப்பதான் சாமி நாயின்னு அழுதுட்டு இருந்த, இப்ப பூனை நீ கேக்குற? பிஸ்கட் வேணாமா? நான் சாப்பிட்டா சாப்பிட்டா வாங்கிக்கலாம். ஏங்க ஒரு 10 நாய் வாங்கி கொடுங்க. 10 dogs. ஒரு நாய் வளர்க்கறதுக்கு நீ விட மாட்டேன். 10 டாக்ஸ். ஊருக்கு போறோம், டாக் வாங்குறோம். என்ன இப்ப சார்ஜஸ் எல்லாம் ஆள் நிக்க வச்செல்லாம் வாங்குறதுல எல்லா பக்கம் இந்த மாதிரி போட்டாங்க. ஓ, அது பாட்டு தொட்டபெட்டா பக்கத்துல வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். ஏன்னா அங்க வந்து சுத்தமா இடம் இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ வந்து எங்களுக்கு முன்னாடி இருந்த எல்லா கார்ஸுமே ரிட்டர்ன் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம நினைச்ச மாதிரி இன்னைக்கு போய் அந்த தொட்டபெட்டா ரீல்ஸ் எடுக்க முடியாது. தொட்டபெட்டா கிடையாது.
இப்போ நாங்கள் அடுத்து வந்து பைக்காரா டேமுக்கு போயிட்டு இருக்கோம். அங்கே எந்த நிலமையில இருக்குன்னு தெரியல. போகிற வழியில் என்னென்ன சின்ன சின்னதாக ஏதாவது பிளேசஸ் அழகாக இருந்துச்சுன்னா அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான் இல்லையா? ஏன்னா வீக்கெண்டு கும்பலாக தான் இருக்கும். யாரு ஊட்டி கிளைமேட்டுக்கு செம்மையா இருக்கு. மேலே என்னென்ன போட்டிருக்காங்க? மசாலா சூப்பர். நான் என்ன சாப்பிட்றேன் தெரியுமா? யம்மி. முறுக்கு சாப்பிட்றியா ரக்ஷா? சன்செட் தெரியும். ஹலோ, நாங்கள் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். ஊட்டிக்கு தான், ஊட்டியில் இருக்கிற ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். நிறைய பேர் அப்பா சில் 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 சில்னு இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு கிளைமேட்டு. வாங்க போகலாம். ஏய் செம்மையா இருக்கு. புடி புடி அப்பா புடி, தக்ஷா புடி. தூக்கம் வந்துருச்சு. சரி அப்படியே நம்ம ஏறி கிளம்புவோமா? அடுத்தடுத்த ஸ்பாட் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். அப்படியே கிளம்புவோம். ஓகே, இல்லை ஃபர்ஸ்ட் பாப்பா உட்காரலன்னு. ஆமா போல. அப்போ நீயும் போயிரு. இங்க பாருங்க. ஹாய் சொல்லுங்க. இங்க பாருங்க. பசிக்கல? இது என்ன ஸ்பைசியா? பசிக்கலையாடா? வாட்டர் பால் எடுத்து அம்மாட்ட போய் பின்னாடி எடுத்துக்கா. ஹார்ஸ் ரைடிங்கில் டைம் ஆயிடுச்சு. மணி 3 ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வர வழியில் அப்படியே சூடாக மேகிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை சாப்பிட்டு இன்னைக்கு நாங்கள் லஞ்சை முடிச்சிட்டோம். அடுத்து என்ன பிளானு? லஞ்ச் சாப்பிட போகிறோம். ப்ளம்ஸ். ப்ளம்ஸ். சரி, தக்ஷாக்கு பால் கொடுத்துடலாமா? இங்கே கொடுத்து சொன்னேன். பைக்காரா போட் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம். டோல் அது காருக்கு 50 ரூபாயாங்க. பைக்காரா ஃபால்ஸ் கிட்ட இந்த பாருங்க எவ்வளோ பெரிய மானுன்னு. பா டேம் டேம் பைக்காரா டேம் கிட்ட. டீர் டீர் ஹாய் டீர். ஹா கும்பப்பர் வருதுடா. நல்ல பெரிய மானு. இது அடிபட்டு இருக்கு தெரியுமா? ஆமா ஆமா சரி. இது பெரிய டீர் தக்ஷா. ஹாய். கூப்பிடு கூப்பிடு தக்ஷா கூப்பிடு. ஏய் மான் சொல்லு. ஐயோ பயமா இருக்கு. சொல்லு. இங்க ஒரு டைசன் லெஃப்ட் சைடுல பாத்து. எத்தனை பைசன் பாத்தீங்களா? எனக்கு ஏன்னா வந்து ரொம்பவே வர்த்தபுளா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு டைமு. போற வழியில ஒரு காலையில ஒரு டீ குடிக்கல, ரூம்ல குடிச்சதோட சரி. அதுவும் நல்லா கேரட்ல வேணுமா சார்? அந்த கொஞ்சம் தள்ளி போய் வாங்கிக்கலாமா? இன்னும் கொஞ்சம் போய் வாங்கிக்கலாம். கேரட், பீட்ரூட், முள்ளங்கி எல்லாம் வாங்கலாம். பட் ஓகே,
ஓகே, ஒரு வர்த்தபிளான ஒரு ட்ரிப்பு, ஒரு நிம்மதியான ஒரு ட்ரிப்பு. ஒன் டே இருந்தாலும் கரெக்டான பிளான், கசகசன்னு பிளேஸ் பிளான் பண்ணாமல் ஹரியப் பண்ணாமல் ஒரு செலக்டிவாக ஒரு 3 பிளேசஸ் போயிட்டு வந்ததே நிம்மதியாக இருக்கேங்க. ஆமாம், ஜாலியாக இருந்தது. அடுத்து வேறு ஏதாவது பிளான் பண்ணி வரணும். இதே மாதிரி ஒரு லிமிட்டான பிளேஸாக இருந்தாலும் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி வரணும். எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது வந்து இன்னைக்கு ஹார்ஸ் ரைடிங் தான். நல்லா இருந்துச்சு. நான் தான் போகவே மாட்டேன்னேன், கடைசியில் என்னை எல்லாம் சமாதானம் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. பட் வந்து கடைசியில் அது என்னோடய ஃபேவரட் ஆயிடுச்சு. இப்போது அது ரொம்ப நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்தது. சரி, அடுத்து நம்ம என்ன பிளான் தெரியல, பார்ப்போம். அடுத்து எங்கே போகிறோம்? அடுத்து போகிற வழியில் ஏதாவது சைட் சீயிங் சும்மா இருந்ததுன்னா ஏதோ ஒரு மொமெண்ட் கேப்சர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். ஏன்னா நாளைக்கு எல்லாம் ஒர்க்கிங் டே ஆயிடுச்சு. ஸோ வந்து சண்டே வந்து இன்னைக்கு சாட்டர்டேயும் சண்டேவும் ஊட்டியில் வந்து அழகாக காமாக வர்த்தபிளாக முடிச்சிருக்கோம். சரி வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சரண் வித் தேவ் சேனல் அண்ட் மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பாய்.